தாய்மார்களே ஜோசியம் பார்க்கலையோ அம்மா ரேக பார்க்கலையோ எங்கிட்ட ரேக பார்க்கலையோ ரேக பார்க்கலையோ தாய்மார்களே ரேக பார்க்கலையோ எங்கிட்ட ரேக பார்க்கலையோ ரேக பார்த்து என்ன உங்களோட நேரத்தை சொல்லிடுவேன் ரேக பார்த்து என்ன உங்களோட நேரத்தை சொல்லிடுவேன் ரேக பார்க்கலையோ ரேக பார்த்து என்ன உங்களோட நேரத்தை சொல்லிடுவேன் ஆருடம் பார்க்கலையோ அம்மா மாரே ஆருடம் பார்க்கலையோ ஆருடம் பார்க்கலையோ அம்மா மாரே ஆருடம் பார்க்கலையோ என்கிட்ட ஆருடம் பார்க்கலையோ ஆருடம் பார்த்து என்ன அடுத்த கதைய சொல்லிடுவேன் ஆருடம் பார்த்து என்ன அடுத்த கதைய சொல்லிடுவேன் ஆருடம் பார்க்கலையோ ஆருடம் பார்த்து என்ன அடுத்த கதைய சொல்லிடுவேன் சந்தன மாரியம்மா ஏ அம்மா அம்மா சந்தன மாரி ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் ரேக பார்க்கலையோ ரேக ஆருடம் பார்க்கலையோ ஆருடம் கைரேக பார்க்கலையோ கைரேக உள்ளத உள்ளபடி நடந்தத நடந்தபடி நடந்ததையும் சொல்வேன் நடக்க போறதையும் சொல்வேன் இப்ப முதல்ல நடந்ததையும் சொல்லுவேன் அடுத்து நடக்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவேன் ஆமா சரி அப்படின்னு சொன்ன உடனே என்ன காளி 8 பேரும் கோட்டையை வெட்டி எட்டி பார்த்தா அந்த சந்தனமாரி அம்மா எட்டி பாக்கா உள்ளத உள்ளபடி நடந்தத நடந்தபடி சொல்லிக்கிட்டு வராரே சொல்லார இப்பந்தான் 8 பேரை அடிச்சு விரட்டணும் இப்பந்தான் அடிச்சு போட்டு ஓடணும் அதுக்கு முன்ன இந்த கிழட்டு முடிவா எங்க இருந்து வந்தான்னு தெரியலையா ஒருத்தன் அடிச்சு விட்டுருக்கான் அடுத்த வந்துட்டானே இவனுக்கு எங்கதான் இருந்து வருவான் அப்படின்னு அட்டகாலை 8 பேரும் வெளியில வந்தா ஆமா கோபால கண்ணனை கண்டு சரி அண்ணன் என்று அறியாமல் ஜோஷியன் என்று அறிந்து ஆமையா ஐயா ஏ பண்டாரோ பண்டாரம் யாரப்பா யாரு எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருந்து இங்க வந்திருக்கீரு உங்க நாடு நகரம் நடந்து வந்த விவரம் என்ன எல்லாம் சொல்லுங்க ஊரு என்ன பேரு என்ன பேரு உச்ச விவரம் என்ன சொல்லுங்களேன் என்று பிறவி இதை கேட்ட போது ஆமையா அட்டகாளியர்கள் 8 பேரிடத்திலையும் என்ன கோபால கண்ணனானவர் ஆமையா இவ்விதமாகவே சொல்லுகின்றாரானா எப்படி சொல்லுகிறாரே குற்றாலம் பாவநாசோ ஆண்டிக்கு தங்குருவாரம் செங்கோட்டை ஒரு போகம் செங்கோட்டை குருவாரம் செங்கோட்டை ஒரு வாரம் செங்கோட்டை அத்தால நல்லூராம் திருமலை ஆண்டியா அத்தால நல்லூராம் திருமலை ஆண்டியா சேவை செய்த திருமலை ஆண்டியா சேவை செய்த ஐயா பாபநாச குச்சாலோ ஆண்டிக்கு தான் பாதையில் கோதாவரி நான் பார்க்க வந்தேன் மாட்டகாளி காளி முப்புறத்தை பார்க்க வந்தேன் மாட்டகாளி காளி முப்புறத்தை ஐயா பாதியில் கௌதாவரி பார்க்க வந்தேனமா அட்டகாளி காளி முப்புறத்தை சாமி காசி ராமேஸ்வரோ ஆண்டிக்கு தங்காலாறு வைகுண்டோ ஏ காலாறு வைகுண்டோ
முப்புறத்தை காண வந்திடமா அட்டகாளி காளி முப்புறத்தை காலாறுவை கொண்டோம் வந்திடமா காண வந்திடமா அட்டகாளி காளி முப்புறத்தை யம்மா யம்மா ஏ பேத்திமார்களே பேத்திமார்களே எனக்கு வடக்க 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 எட்டி 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 காசில இருந்து வாரேன் வடக்க வட காசியில இருந்து குமரிய பார்க்க இப்படியே போய்கிட்டு இருக்கோம்னா தாத்தா தாத்தா இந்த வயசுல ஒரு குமரி தேவைப்படுறதுதான் குமரினா தப்பா நினைக்க கூடாது பேத்திமார்களே சரி காசியிலிருந்து கன்னியாகுமரி தீர்த்தம் ஆட போறோம் போறேன் போறேன் அப்படி கால்நடையா போயிட்டு இருக்கேன் போற வழியில உங்க முப்புறம் கோட்டையே ரொம்ப புகழா பேசுனாங்க அந்த ஊருக்குள்ள பேசுனாங்க அதனால ஒரு எட்டு பாத்துட்டு போகணும்னு வந்தேன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போகணும்னு வந்தேனே ஓ கிழவா கிழவா மேல என்ன எழுதி போட்டிருக்கோம் பாத்தியா பாரு என்ன எழுதிருக்கு பாரு ஆடவர்களே ஆகாத அட்ட காளியர்களுடைய கோட்டை ஆமா அதையும் மீறி எங்க கோட்டைக்குள்ள வரணும்னா நீ நினைக்க வார நினைக்கிய ஓ கிழவா கிழவா உம்மை பார்க்கும்போது வயசான கிழவை மாதிரி இருக்கு தெரியுதா ஆனா உம்ம தோற்றத்தை பார்க்கும்போது கிழவு மாதிரி இருந்தாலும் உம்ம பேச்ச பார்க்கும்போது வாலிப பைய பேச்சு மாதிரி இருக்க வாலிப பையன் பேச்சா தெரியுதா நீர் ஜோசியர் தான் என்று நாங்கள் நம்பணுமானா என்ன நலிந்த குரலோட சரி எங்க முன்னாடி 2 வார்த்தை ஆடி பாடுமுனார் பார்த்தார் கோபால கண்ணே ஆட தெரியாது பாட தெரியாதுன்னு சொன்னா 2 பேரும் நம்மள விடுவாளா விடமாட்டா 8 பேரு நம்மள விடவே மாட்டா அதனால அட்டகாளி 8 பேரிடத்திலையும் நலிந்த குரலோட 2 வார்த்தை ஆடணும் பாடணும் என்று என் பெருமாளாகிய கோபால கண்ணன் அட்டகாளி 8 பேரிடத்திலே நலிந்த குரலோட எப்படி ஆடி பாடுகின்றாரானா எப்படி ஆடுகிறார் தத்தைக்கா பொத்தைக்கா 4 காலு தானா நடக்கையில 2 காலு தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு தானா நடக்கையில 2 காலு உச்சி விழுத்தா 3 காலு ஊருக்கு போகையில 10 காலு ஐயா ஊருக்கு போகையில 10 காலு உச்சி விழுத்தா 3 காலு ஊருக்கு போகையில 10 காலு சாமி தத்தைக்கா புத்தம் என்று சாமி நின்று ஆடுவாரோ ஆடுகின்ற வேளையில அம்பிகையா சந்தனமாரி ஆங்கார கோபம் கொண்டே கைய காளி வாங்குவாளா எட்டி கண்ணனை குட்டுவாளா கொட்டியது கண்ணுது உங்களங்கிடுமா மண்டையில கொட்டியது மனமது உங்களங்கிடுமா உச்சியில கொட்டியது அவருக்கு உள்ளாங்கால் தீப்பிடிக்க ஓங்கி ஒரு கொட்டுனால ஆமா கோபால கண்ணனுக்கு கண்ணு செவக்கு கண்ணெல்லாம் கலங்குது. வலி தாங்க முடியாம உச்சியில கொட்டுனது உள்ளாங்கால தீ பிடிக்கி. அப்பா என்ன குட்டி இருப்பா பாரு. ஒருத்தி கொட்டினாலே தாங்க முடியாது. ஆமா 8 பேர் ஒரு போல கொட்டினானா எப்படி தாங்க முடியும்? தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. ஆமா அட்டகாலி 8 பேரும் சரி ஓங்கி ஆங்கார கோபம் கொண்ட கண்ணனை கொட்ட ஆமா அவ கொட்டிய கொட்டி உரைத்ததால சரி கோபால கண்ணனானவர் என்ன அட்டகாலி 8 பேருக்கும் ஆமையா எப்படி சாபத்தை கொடுக்கின்றாரானா எப்படி கொடுக்காரே? கொட்டு போரைக்குதம்மா உங்களுக்கு குடி போகுனா
நாளாச்சோ ஓடி போகும் நாளாச்சோ அம்மா கொட்டு உரைக்குதம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சோ குடி போகும் நாளாச்சோ எண்ணி 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புறத்தி பிடிக்கும் எண்ணி 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புறத்தி பிடிக்கும் குடி போகும் நாளாச்சோ முப்புறம் தீப்படைக்கும் நான் சொன்னா தப்பாதம்மா என்ன நீங்க சோதித்து பார்த்திடுங்கோ சோதித்து பார்த்திடுங்கோ சொன்னா தப்பாதம்மா என்ன நீங்க சோதித்து பார்த்திடுங்கோ ஆமா சோதித்து பார்த்திடுங்கோ என் வாக்கு தப்பாதம்மா என்ன நீங்க வஞ்சித்து பார்த்திடுங்கோ வாக்கு தப்பாதம்மா என்ன நீங்க வஞ்சித்து பார்த்திடுங்கோ சோதித்து பார்த்திடுமோ என் வாக்கு தப்பாதம்மா என்ன நீங்க வஞ்சித்து பார்த்திடுங்கோ எம்மா எம்மா ஏ காளியர்களே கோவால கண்ணனுக்கு உரைத்த கொட்டு ஆமா இந்த குவளையத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உரைக்க வேண்டும் உரைக்கணுமே அன்னைக்கு கோவால கண்ணன் கொடுத்த சாபந்தான் ஆமா பிறந்த பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஏன் உச்சிக்குழி துடிக்கி படபடன்னு அன்னைக்கு காளிமார்கள் குன்னிய கொட்டுதானே அவர் கொடுத்த சாபந்தான் ஆமா அதான் பிறந்த குழந்தைகளுக்கு உச்சிக்குழி படபடன்னு துடிக்கி ஆமா 6 மாசம் வரைக்கும் துடிக்கும் அது பேரை மறைஞ்சுக்கணும் ஆமா ஒரு சில பிள்ளைகளுக்கு 9 மாசம் 10 மாசம் வரைக்கும் துடிக்கும் அது கொளுத்து போன துடிப்பு போங்காலம் துடிப்பா அப்படி சாபத்தை கொடுத்து கோவால கண்ணே எம்மா ஏ காளிமார்களே பாட்ட படிக்க சொன்னது சரிதான் என்ன 8 பேர் ஒருபோல சேர்ந்து கொட்டினியல என்ன காரணம் எம்மா ஏ காளியர்களே நான் படிச்ச பாட்டு உங்களுக்கு பிடிக்கலையா என்னம்மா என்ன காரணம் ஓ கிழவா தாத்தா பாட்டு படிச்சதெல்லாம் சரிதான் அர்த்தத்தை சொல்லுமையா அதுக்கு விளக்கம் யாரதா சொல்லுவா விளக்கத்தை சொன்னா தானே பாட்டு நல்லா இருக்கும் ஆமா சும்மா ஏனை கோனை படிச்சா நல்லா இருக்குமா இருக்காது நல்லா இருக்காது ஆமா அதனால என்ன அது அர்த்தத்தை சொல்லுங்க சொல்லுங்க ஏ பேத்திகளே என்ன இந்த பாட்டுக்கா உங்களுக்கு அர்த்தம் தெரியாது ஆமா உடுக்கார மாமாட கழுவ அர்த்தம் கரெக்டா சொல்லுவாங்க அடுத்த மாசத்துல இருந்து கரெக்டா சொல்லுவாங்க ஏன் இந்த மாசம் ஆவாதோ இந்த மாசம் பேச மாட்டாங்க ஐயப்ப சாமி பேசக்கூடாதுன்னு வாயை மூடி வச்சிருக்காரு ஆமா அடுத்த மாசம் பார்க்கலாம் அடுத்த மாசம் பெருத்து எடுத்துருவாங்க அதனால என்ன தத்தைக்கா புத்தைக்கா 4 காலை என்று சொன்னா ஒரு குழந்தை பிறந்து 2 கை 2 காலை ஊன்றி பூமியிலே தவழ்கின்றதல்லவா அதுதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு தானாக நடக்கையிலே 2 கால் என்று சொன்னா நல்லா தானாவே நடக்க ஆரம்பிச்சு எந்த ஒரு துணை இல்லாம 2 காலை ஊன்றி நடக்குதுல்ல அதான் தானா நடக்கையில 2 காலு உச்சி வெளுத்தா 3 கால்னு சொன்னா குச்சி இல்லன்னே உச்சி 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 முடி தலை முடி தாடி முடி தலை முடி நரைச்சு வயசான குடுகுடு கிழவனாகி நடக்க முடியாம 2 காலை ஊன்றி ஒரு ஊன்றுகோல் கையில ஒரு கம்ப வச்சு ஊனி நடக்காங்கல்ல வயசான தாத்தா பாட்டி அதுதான் உச்சி வெளுத்தா 3 காலு ஏனே ஊருக்கு போவையில 10 கால்னு சொன்னீங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் எட்டு ரெண்டும் 10. தாத்தா கணக்கு சரியா போச்சா? சரியா போச்சு.
அப்ப நீங்க உண்மையான ஜோசியர் தான் அப்படின்னு அவரை கோட்டைக்கு உள்ள அழைச்சிட்டு போனா. ஆமா. கோவால கண்ணையும் கையில வச்சிருந்தாரே கம்பு. சரி. பெரம்பு கம்பை வச்சு லிங்கத்தை எல்லாம் தட்டி பார்க்க ஆரம்பிக்காரு. ஆமாம்மா. ஓ என்ன? ஓ ஜோசிய கிழவா, எங்களை என்ன சந்தேகப்படுகின்றாயா? ஆமா. இதெல்லாம் ஆண்டவன் பகவான் கொடுத்த 3 முக்கியமான லிங்கம். பகவான் இருந்து வாங்கிட்டு வந்த லிங்கம். ஆதிலிங்கம், சோதிலிங்கம், அரணாருடைய ஆத்மாலிங்கம். ஆத்மாலிங்கம். 3 லிங்கத்தை கோட்டைக்கு உள்ள வச்சிருக்கோம். இது 103 சிவலிங்கம் ஆமா அப்படின்னு காளியர்கள் சொன்னால. சொன்னா எம்மாயே என்ன? காளியர்களே, நீங்க சிவமதத்தை சேர்ந்தவர்களா? ஆமா. நீங்க பட்டு போடுவீங்க, சரி. நான் நாமம் போடுவேன். ஆமா. உங்களுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. ஆகவே ஆகாது. அதனால நான் போறமானார் கோபாலக்கண்ணன். ஆமா. அதை கேட்ட அட்டகாளியர்கள் 8 பேரும் 8 பேர்களும் சந்தேகப்படுகின்றாயானா எங்களை நீ பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று கோபாலக்கண்ணனானவர் கோபாலக்கண்ணனிடத்திலே அட்டகாளியர்கள் 8 பேரும் சொன்னபோது அதை கேட்ட அட்டகாளியர்கள் 8 பேரும் ஆண்டவா கோபாலக்கண்ணா, எம்மா ஏ காளியர்களே, விளையாட வேப்ப மரம் நிழலால ஆலமரம் வச்சிருக்கிய, எங்க உங்களுடைய அருளால இந்த இலையெல்லாம் உரைச்சீங்க பாப்போம்னார். அட்டகாளி 8 பேரும் மரத்தை சுத்தி வந்தா, நிலத்தை தொட்டு கண்ணுல வச்சா ஒரு இலை கூட இந்த பூமியில உறவே இல்லை. ஓ கிழவா, எங்களை பரிசோதித்து பார்த்தாய், ஒரு இலை கூட பூமியில விழல, எங்க உங்களுடைய அருளால இந்த இலைகள் எல்லாம் உரைச்சீங்க பாப்போம்னா. கோபால கண்ணனானவர் மரத்தை சுத்தி நிலத்தை தொட்டு கண்ணுல வச்சாரு. ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக, நாராயண நமக நமக என்ற நாமத்தை உச்சரித்தார். 5 இலை தவிர அத்தனை இலையும் பூமியில பொழு 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 பொழுன்னு உருந்தது. ஆமா, 5 இலை என்ன இலை எல்லாம் இருக்கு? அப்பு, வாயு, தேய்வு, ஆகாயம், இந்த பூமி. இந்த 5 இலை தவிர அத்தனை இலையும் பூமியில உந்ததுல உதிர்ந்த இலையெல்லாம் மறுபடியும் போய் ஒட்ட செய்யுங்கன்னார் காளியர்கள். கோபாலக்கண்ணே தன்னுடைய அருளால உதிர்ந்த இலையெல்லாம் மரத்திலே ஒட்ட செய்தார். அம்மா சந்தனமாரி, நீங்க வைத்து வணங்கும் அத்தனை லிங்கங்களும் அருளும் இல்லை பொருளும் இல்லை, அத்தனையும் அள்ளி கொண்டு ஆள் கடலிலே போட வேண்டும் என்று கோபால கண்ணன் சொன்னபோது அட்டகாளி 8 பேரு ஆளுக்கு ஒரு கையாக ஆங்கார கோபம் கொண்டு லிங்கங்களை அள்ளி கொண்டே ஆள் கடலிலே வந்து லிங்கத்தை போடுகின்ற பொழுது அதுல 3வது பிறந்தவ அம்மா முப்படாது இருக்காளே, வைத்து வணங்குவதற்கு வள்ளலுடைய பலம் வேணுமென்று 2 லிங்கத்தை எடுத்து ஒளித்து வைத்தார். ஆமா, கோபால கண்ணனானவர் நின்ற தடமதிலே சங்கு சக்கரத்தை சம்சரம் கொண்டு மச்ச சொரூபம் கொண்டு சுறாவின் சொரூபத்தோடு கடலுக்குள்ளே பாய்ந்தார். காளியர்கள் லிங்கத்தை கடலுக்குள்ளே போடும்போது லிங்கங்களை பறித்து ஆதி கையிலே அத்தான் பகவானிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்து, அத்தான் பகவானே, நீங்க கேட்டது போல அட்டகாளி 8 பேர்கிட்ட நான் லிங்கத்தை இப்ப பறித்துட்டு வந்துட்டேன், அத்தனையும் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்து சொல்லுங்கண்ணா. லிங்கத்தை எண்ணி பார்த்தாரு. எத்தனை லிங்கம் இருக்கு? 2 எங்க போனுச்சு? எங்க போனுச்சு? அம்மா முப்படாதியம் எடுத்து வச்சிருக்கால. அத்தான் பகவானே, எனக்கு தெரியாம காளி கோட்டைக்குள்ள லிங்கம் கிடையாது. ஒரு லிங்கம் கூட காளி கோட்டையில கிடையாது. சந்தேகம் இருந்ததானா வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். ஒண்ணு என் கூட வாங்க, உங்களுக்கு காட்டுதானே என்று மாயவன் சிரிக்க மறையோன் சனக்க, மறையோன் சிரிக்க மாயவன் சனக்க இருவேரும் சிரித்து சினந்து கொண்டு எங்கே வருகின்றார்களானா, எங்க வரார்கள்? மாயவனும் அங்கே சிரிப்பாரா, மாயவனோ சிரிப்பாரா, மறையோனும் அல்ல சினப்பாரா, மறையோனோ சிரிப்பாரா, ஏ சிரிப்பாரா, மாயவனோ சினப்பாரா. சிரித்து மெல்ல சினந்த போதே தீப்பொறிகள் பறந்துடுமா, முத்து முத்தா
சுடற்பொறிகள் 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 முப்புறம் கோட்டையில விழுந்திடுமா ஐயா தீப்பொறிகள் அங்கே விழுந்த போதே கோட்டை நல்ல கொத்தாளமோ கொழுந்த விட்டு அங்கே எரியுதையா கோட்டையதே எரிந்த போதே எரிந்த போதே அட்ட காளியர்கள் எரிந்து போனா எரிந்த போதே கோட்டையிலே தீப்பொறிகள் விழுந்து கோட்டை எரிந்த போது அட்டகாலி 8 பேர் எரிந்து சாம்பலாக போனா இனி பொல்லாத மகுடனை சம்ஹாரம் முடிக்க ஆள் வேணும் என்று சொல்லி அட்டகாலியர்கள் 8 பேரையும் மூன்றாவது பிறவியாக முப்புறத்து கோட்டையில ஆண்டவன் பகவான் எப்படி பிறவி செய்கின்றார் ஆனா எப்படி பிறவி செய்கிறாரே சாமி முப்புறத்து கோட்டையில ஆண்டவன் தான் பகவானோ எரிந்ததோரு யாகத்தில ஆண்டவன் தான் சிவபெருமா தீர்த்தத்தாள தெளிப்பாரா திருப்பிரம்பு கொண்டு தட்டுவாரா தட்டுகின்ற வேளையில அட்டகாளி 8 பேரும் தூங்கியாவா விழித்தது போல் சுந்தாரம்மா ஓடி வாரா அவ கருத்த திரு மேனியோட அம்மா கடவுள் முன்னால ஓடி வாரா அவளுக்கு வீரப்பல்லா விரிசடையா அம்பிகையா சந்தன மாறி விரித்து ஆடுகின்ற தலைமுடியா ஊரப்பல்லா தந்த முகம் கோலமுக கண்ணழகா அவ்வதலே கண்கள் ரெண்டும் சிவதலே